السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن فيك خصلتين يحبهما الله، الحلم والأنات، أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, மஜ்லிஸுல் உலமாவின் நிர்வாக பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சங்கைமிக்க உம்மத்தார்களே, எனது அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் அன்பும் அருளும் நம் அனைவருக்கும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை பயந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிறர் திறமைகளை பாராட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறர் திறமைகளை பாராட்டுவது, பிறரை புகழ்வதென்பதற்கே ஒரு மனம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும். புனித குர்ஆன் ஷரீஃப் நெடுகிலும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு நபிமார்களை புகழ்ந்து பாராட்டுகிறார். நபிமார்களை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் மரியமிலே, சூரா சாஃபாத்திலே வாசித்து பாருங்கள். வதுகுரு ஃபில் கிதாபி இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நபியே நாயகமே நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் சித்தீக்காக இருந்தார், உண்மையாளராக இருந்தார், உண்மைக்காகவே வாழ்ந்தார். வதுகுரு ஃபில் கிதாபி இத்ரீஸ், அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பாராட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பாராட்டுகிறான். நிஅமல் அப்த் இன்னஹு அவ்வாப், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த அடியார், நல்ல அடியார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிஅமல் அப்த் இன்னஹு அவ்வாப். குர்ஆன் நெடுகிலும் நபிமார்களை அல்லாஹ் பாராட்டுகிறார். அவர்களுடைய அந்த ஆளுமையை குறித்து சிறந்ததாக கூறி அவர்களை புகழ்ந்து பாராட்டுகிறார். நல்ல பண்புகளை பாராட்டுவது அல்லாஹுவின் குணம், சிறந்த திறமைகளை பாராட்டுவது நபியின் குணம். நபிமார்களை பாராட்டி புகழ்ந்த ரப்புல் ஆலமீன் இறுதி தூதராம், அகிலத்தின் அருட்கொடையாம் அல்லாஹுவின் இறுதி தூதராம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எத்துணை பாராட்டுக்கள், எத்துணை பெருமையான வார்த்தைகள், புகழக்கூடிய சொற்கள். நபியை புகழ்வதில் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே நாயகமே மகத்தான உங்கள் குணம், நீங்கள் மகத்தான குணத்தில் மேல் இருக்கிறீர்கள். உச்சபட்சமாக ரப்புல் ஆலமீன் நபியை புகழ்ந்து சொன்னான். அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கென்று 99 திருநாமங்களை அல்லாஹ் தனக்கு சூட்டி இருக்கிறான். இன்ன லில்லாஹி 99 இஸ்மன், அந்த 99 திருநாமங்களிலே 2 திருநாமங்களை அல்லாஹ்வே நபிக்கு சூட்டி மகிழ்ந்தான். ஹரீசுன் அலைக்கும் பில் மூமினீன் ரவுஃபுர் ரஹீம். ரவுஃபுர் ரஹீம் யாருடைய திருநாமம் அது? ரவுஃப் யாரு? ரவுஃப்னா ஷித்தத்துர் ரஹ்மத், மிக மிக இரக்கமுள்ளவன், மிக மிக கருணையாளன். அல்லாஹுவிற்கு மட்டுமே சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த தன்மையை அல்லாஹுவே தன் நபிக்கு, தன் ஹபீபுக்கு சூட்டி மகிழ்ந்தான். இதுவும் ஒரு பாராட்டு, இதுவும் புகழ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்களை பாராட்டினார்கள், திறமைகளை பாராட்டினார்கள், உயர்ந்த குணங்களை பாராட்டினார்கள்.
அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக பாராட்டினார்கள். எத்துணை சரித்திர சான்றுகள்! நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெரிதும் பாராட்டி மகிழ்ந்தவர்களை குறித்து நாம் ஒரு தொகுப்பை எழுதினால் அது பக்கங்களாக அது சென்று கொண்டே இருக்கும். இங்கே தரப்பட்ட இந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு 5 அல்லது 6 ஆளுமைகளை, நபி தோழர்களில் மிக சிறந்த ஆளுமைகளாக வாழ்ந்த ஒரு 6 ஆளுமைகளை முடிந்தால் நான் சொல்லி முடிப்பேன். பெருமக்களே, நான் முதலாவதாக சொல்ல நினைப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களிலே, தோழர்களிலே மிக சிறந்த ஆளுமைகளில் நான் முதன்மைப்படுத்த நினைப்பது அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட 10 சஹாபிகளில் ஒருவராய் திகழக்கூடிய சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நினைவில் கொள்ளுங்கள், நீண்ட விளக்கங்கள் பேசுவதற்கான சபை அல்ல. சொல்லுகிற ஒவ்வொரு விஷயங்களும் நான் புல்லட் பாயிண்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்லி முடிப்பேன். பெருமக்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எத்துணை மிகப்பெரிய ஆளுமை தெரியுமா? நபியின் இரத்த பந்த உறவுக்கு சொந்தக்காரர். ஹாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஷி குலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாய் மாமா உறவில் வருகிற சஅத் இப்னு அபி வக்காஸ் போர் திறமை வாய்ந்தவர்கள். போர் திறமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பல போர்களிலே அவர்களுடைய பங்களிப்பு பெரிதாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி என்னவென்றால், இஸ்லாமியர்கள் சந்தித்த, சஹாபாக்கள் சந்தித்த போர்க்களங்களிலே உஹது போர்க்களம் என்பது வரலாற்று சிறப்பிற்குரிய ஒரு போர்க்களம். துயரமான வரலாற்றை பதிவு செய்த ஒரு போர்க்களம். ஹிஜ்ரி 3 நடந்த அந்த போர்க்களத்தில் தீனுக்காக பாடுபட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட போர்க்களம். மிகப்பெரிய சஹாபிகளாக ஹம்சா, முஸ்அப் இப்னு உமைர் போன்ற சஹாபிகள் ஷஹீதான ஒரு போர் உஹது போர்க்களம். அந்த போர்க்களத்திலே எல்லா சஹாபாக்களுடைய பங்களிப்பும் அதிகம். அதிலே மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அம்பு எறிவதில் தனி பெரும் சிறப்பிற்குரியவர்கள். போர்க்களத்திலே அங்கே ஆயுதங்களை பரிமாறுகிற, ஆயுதங்களை பயன்படுத்தும் முறை தெரிந்தால்தான் போர்க்களத்தில் ஜெயிக்க முடியும். அந்த விதத்திலே அன்றைக்கு அம்பு எறியக்கூடிய கலையில் கற்றறிந்த தேர்ச்சி பெற்றவராக இருந்தவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ். நாங்கள் அம்பெறிய ஆரம்பித்தார்கள். எதிரிகளை நோக்கி அம்பெறிய தொடங்கிய பொழுது அவர்களுடைய போர் முறையை பார்த்து, அவர்கள் எரியக்கூடிய அந்த போர் தந்திரங்கள், போர் முறைகளை பார்த்து, அவர் செய்யக்கூடிய அந்த போர்க்கால அந்த அவசர சூழலில், நெருக்கடியான நிலையில் அவர்கள் அந்த ஆயுதங்களை கையாளுகிற விதத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான பாராட்டை தெரிவித்தார்கள். என்ன தெரியுமா? யாருக்கும் சொல்லிடாத ஒரு வார்த்தை. நபிகள் நாயகத்தை பார்த்துத்தான் எல்லோரும் சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபிதாக அபி வ உம்மி, யா ரசூலல்லாஹ் ஃபிதாக அபி வ உம்மி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் என்று நபி தோழர்கள் நபியை பார்த்து சொல்வது பழக்கம். ஆனால் உஹது களத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, بأبي وأمي بأبي أنت وأمي يا سعد ارمي يا سعد فداك أبي وأمي ارمي يا سعد. சஅதே, எரியுங்கள், எதிரிகளை நோக்கி அம்பு எரியுங்கள், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக வரலாற்றில், அவர்களுடைய வரலாற்றில் ஒருவரை பார்த்து இப்படி ஒரு சொன்ன ஒரு வார்த்தை வேறு யாருக்கும் இல்லை. அவ்வலு மன் ரமா பிஸஹ்மின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே அம்பு எறிந்ததில் முதன்மையானவர்கள், அம்பு எறியும் அந்த கலையை அறிமுகப்படுத்தியவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் இஸ்லாமிய போர்க்களங்களிலே சஅத் இப்னு அபி வக்காஸ். பெருமக்களே, அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு நபியினுடைய இத்தனை பெரிய பாராட்டை பெற்றவர்கள். நபியினுடைய பாராட்டு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது பாக்கியம், அது துஆ. அந்த துஆவை பெற்றவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள்.
சஅத் இப்னு அபீ வக்காஸினுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கிறோம். ஹிஜ்ரி 55 வஃபாத் ஆனாங்க. ஹிஜ்ரி 8ஆம் வருடம் ஃபத்ஹ மக்காவில் போயிடுவாங்க, மரணமாயிடுவாங்கங்கிற அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. ஹிஜ்ரி 8ஆம் வருடம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க? 55 வஃபாத் ஆகிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், சொத்து பத்து நிறைய இருக்குது, ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான், நான் சொத்து பத்துக்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃபு செய்துட்டு செல்ல போகிறேன்னு சொன்னாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் முழு சொத்தையும்லாம் நீ பொது காரியங்களுக்கு தர்மம் செய்யக்கூடாது, வாரிசுகளுக்காக விட்டு வைக்க வேண்டும். அப்போ பாதி 3/2 பகுதியை விட்டு செல்கிறேன் அல்லாஹ்வுடைய பாதையில், இல்லை பாதியை விட்டு செல்கிறேன், இல்லை வேண்டாம், 3/1 பகுதியா, அதுவே கூடுதல் தான், பரவாயில்லை செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு முஸ்லிம் பெர்சனல் லா சட்டத்திலே ஒரு தந்தை ஒருவர் தன் சொத்திலே தன் வாரிசுகளுக்கு விட்டு வைக்காமல் அத்தனையையும் அவர் உயில் எழுதி வைத்து விட்டு வசியத் செய்து விட்டு வக்ஃப் செய்து விட்டு செல்லாது. 3/1 பகுதி 1/3 மட்டும்தான் செல்லும். அதற்கு அடிப்படை ஆதாரம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை, வஸுலுசு கைர் கஸீருன், 3/1 பகுதியே கூடுதல் தான், பரவாயில்லை, நீங்கள் வசியத் செய்யலாம் என்று சொன்னார்களே, அதுதான் இதற்கு அடிப்படை ஆதாரம். சொன்னாங்க, உங்கள் வாரிசுகளை தருதலைகளாக, பணக்காசுகள் இல்லாதவர்களாக, பிறர் வீட்டு வாசலில் நின்று தத்தளித்து தடுமாறி நிற்கிற, கையேந்தி நிற்கிற நிலையில் விட்டு செல்வதை விட உன் வாரிசுக்காரர்களை வசதியாக விட்டு செல்வதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் செல்வந்தராக வாழ்ந்தாங்க. வஃபாத் ஆகிற பொழுது 2.5 லட்சம் திர்ஹம் சொத்து. ஜக்காத்து மட்டுமே அன்றைக்கு 5000 திர்ஹத்தை அவங்களே முஆவியா அவங்க ஆட்சியாளருக்கு அனுப்பி வைப்பாங்களாம். வஃபாத் ஆகின்றது கதீத் என்னும் மதீனாவில் இருந்து 10 மைல் தொலைவில் இடத்துல வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆகிற நேரத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ஒரு வசியத் செஞ்சாங்க, நான் மௌத்தாயிட்டா எனக்கு கஃபன் ஆடை, நான் ஒரு கஃபன் ஆடை எடுத்து தரேன், அதில் தான் என்ன கஃபன் பொதியணும்னு சொன்னாங்க. என்ன கஃபன் ஆடைப்பா கேட்டாங்க. உள்ளேருந்து எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் இந்த ஒரு பழைய ட்ரெஸ்ஸு, ஜுப்பத்துன் ஹலிகா, வரலாற்றிலே வருகிறது. இத்து போயும் உக்கி மக்கி நம்ம ஊர் சொல்லப்படா இருந்தால் அது பழைய பாலடைஞ்ச ஆடைன்னு சொல்லுவோம். அதை மாதிரி ஒரு ஆடையை கொடுத்து இதில் தான் கஃபன் செய்யணும்னு சொன்னாங்க சஅத் இப்னு அபீ வக்காஸ். காரணம் என்னன்னு கேட்டாங்க கூட இருந்தவங்க. இந்த ஆடைக்கு என்ன சிறப்பு சொன்னாங்க சஅத் இப்னு அபீ வக்காஸ். பத்ருக்களத்தில் எதிரிகளையும் சந்திக்கிற பொழுது, எதிரிகளோடு மோதுகிற பொழுது நான் அணிந்திருந்த இந்த ஜுப்பா, அல்லாஹ்வின் பாதையில் அறப்போரில் ஈடுபட்ட பொழுது நான் அணிந்திருந்த இந்த ஜுப்பாவில் தான் என்னுடைய ஜனாசாவை கஃபன் செய்ய வேண்டும் என்று வசியத் செய்து சென்றார்கள். சொன்னது போல சஹாபா கூட இருந்த சஹாபாக்கள் அதே ஜுப்பாவிலே அவர்கள் கஃபன் செய்தார்கள். கதீதிலிருந்து ஜன்னத்துல் பக்கி, மதீனாவில் ஜன்னத்துல் பக்கிக்கு தூக்கிட்டு வந்தாங்களாம். 10 மைல் தொலைதூரத்தில் இருந்து சஅத் இப்னு அபீ வக்காஸ் ஜனாசாவை தூக்கி வந்தார்கள். தூக்கி வருவதை பெருமையாக நினைத்தார்கள். அவ்வளவு பெரிய உயர்ந்த சஹாபி, உயர்ந்த ஆளுமை, நபியினுடைய துஆவை பெற்றவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசாவை தூக்கி செல்ல வேண்டும் என்று விரும்பி கால்நடையாக தூக்கி வந்தார்கள். வரலாறு பெருமக்களே, சஹாபா பெருமக்களிலே எல்லா சஹாபாக்களுக்கும் சிறந்த பண்புகள் இருந்தது, எல்லா சஹாபாக்களுக்கும் உயர்ந்த பண்புகள் இருந்தது. அத்துணை சஹாபாக்களுக்கும் 1,20,000 தாண்டிய நபி தோழர்களின் எண்ணிக்கையில் அத்துணை பேர்களுக்குமாக முத்தாய்ப்பாய் 3 சிஃபத்துகள் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். எல்லோருக்கும் இருந்த உயர்ந்த பண்புகள். ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹ்விற்காக எதை செய்தாலும் அல்லாஹ்விற்காக செய்கிற உள தூய்மை அத்துணை சஹாபா பெருமக்களுக்கும் இருந்தது. அடுத்து ஈசார், தன்னை விட பிறர் நலனை தேர்ந்தெடுக்கிற குணம் இருந்தது. மூன்றாவது தல்ஹியா, அர்ப்பணிக்கிற குணம் இருந்தது. டெடிகேஷன், பொருளை, உடலை, உயிரை அத்தனையும் அல்லாஹ்விற்காக, மார்க்கத்திற்காக, ரசூலுக்காக அர்ப்பணிக்க தயாராக இருந்தவர்கள் அத்துணை சஹாபாக்களும். ஆனால் சில சஹாபிகளுக்கு, சில நபி தோழர்களுக்கு என்று சில பிரத்யேகமான தன்மைகள் உண்டு.
அதில் தான் சஅத் பின் அபி வக்காஸ். அடுத்த ஆளுமை காலித் இப்னு வலீத். காலித் இப்னு வலீத் வீரத்திற்கு பெயர் பெற்றவர்கள். காலித் இப்னு வலீத்னு சொன்னாலே நமக்கு ஒரு உற்சாகம் வரும், ஒரு சுறுசுறுப்பு வரும், ஒரு வீரன் நமக்கு அப்படியே நமக்கு உணர்ச்சி வசப்படும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 6-7க்கு பிறகுதான் அவங்க களிமா சொல்றாங்க. உஹது களத்தில் எல்லாம் இஸ்லாமிய எதிரிகளுக்கு எதிரி அணியில் இருந்தவர்கள் காலித் இப்னு வலீத். உஹது களத்தினுடைய போர் நிலவரம் மாறி இஸ்லாமியர்கள் வெற்றி பெற வேண்டிய அந்த போர்க்களத்தினுடைய போர் சூழல் மாறி போனதற்கு காரணமே காலித் இப்னு வலீதினுடைய படைதான். எதிர்பாராத விதத்தில் உஹது மலை அடிவாரத்தில் இருந்து உள் நுழைந்த அந்த படை, காலித் இப்னு வலீத் வந்த அந்த படைதான் உஹதினுடைய களத்தின் போக்கையே மாற்றி அமைத்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்களே. அந்த காலித் இப்னு வலீத் ஹிஜ்ரி 7 அந்த வருடத்திலே அவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்கள். ஹிஜ்ரி 8ஆம் வருடம் மூத்தா போர்க்களத்திற்கு சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வச்சாங்க. மூத்தா போர்க்களம் ஷாமில் சிரியாவில் நடைபெற்ற போர்க்களம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த செய்திகளை பற்றி நான் விரிவாக பேசுவதற்கு இல்லை. நான் சொல்ல வருகிற ஒரே செய்தி தான், அந்த போர்க்களத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தளபதிகளாக எல்லா போர்க்களத்திற்கும் ஒருவரை தளபதியாக நியமிப்பார்கள். ஆனால் அந்த போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கிற பொழுது வித்தியாசமாக சொன்னாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா தளபதியாக இருப்பார். அதற்கு பிறகு சூழ்நிலை மாறினால், அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் ஹதரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் போர்படை தளபதியாக இருப்பார். அவருக்கு சோதனை ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இருப்பார். அதற்கு பிறகு அங்க மக்கள் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லி தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு போர்க்கால உத்தரவை பிறப்பித்து அனுப்பி வைத்தார்கள். சொன்னது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தது போல் நடந்தது. 3 பேர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா, நபியின் வளர்ப்பு மகனாக அறியப்படுகிற ஸைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் நபியின் பெரிய தந்தையினுடைய மகனார், அலி இப்னு அபி தாலிபினுடைய அருமை சகோதரர் ஷஹீதானார். நடையிலும் உடையிலும் நபியை போன்று இருப்பார்களாம் ஜாஃபர் இப்னு அபி தாலிப். போர்க்களம் முடிந்து ஜாஃபர் இப்னு அபி தாலிப் போர்க்களத்துக்கு சென்று திரும்பி வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ஜாஃபர் இப்னு அபி தாலிபினுடைய பிள்ளைகள்லாம் ஓடி வந்தாங்களாம், வாப்ப வராங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஜாஃபர் என்று பிள்ளைகள் எடுத்துக் கொண்டார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரசூலுல்லாஹ்வை போன்று இருப்பார்கள். சோகமே உருவான அந்த குடும்பத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்னஉ தஆமல் ஆலி ஜாஃபர், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு உணவு சமைச்சு கொடுங்க. சோகம் சூழ்ந்திருக்கிறது. ஜாஃபர் எழுந்து நிற்கிறார்கள். இறந்து போன வீட்டுக்கு நம்ம ஊரில் அந்த காலத்தில் ரொட்டியும் பாலும் கொடுப்பாங்க, கேக்கு கொடுப்பாங்க, வெத்தலை கொடுப்பாங்க. இதுதான் இந்த செய்தி தான் அதற்கு ஆதாரம். பெருமக்களே, வலீமா என்று அரபில் அதற்கு பெயர். வலீமா திருமண வீட்டில் செய்கிற வலிமாவை போல இறந்து போன வீட்டுக்கு இறந்து போன குடும்பத்தாருக்கு சுற்றி இருக்கிற மக்கள் உணவு சமைத்து கொடுக்கிற அந்த உணவுக்கு பெயர் வலீமா. வாது ஜாஃபர் இப்னு அபி தாலிப். 3ஆவதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஷஹீதாக்கப்பட்டார். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா ஷாம் சிரியா மண்ணிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல 100 மைல்களுக்கு அப்பால் மதீனத்தில் இருந்து கொண்டு சஹாபா பெருமக்களுக்கு சொன்னார்கள், உஸீப ஸைத் இப்னு ஹாரிஸா, உஸீப ஜாஃபர் இப்னு அபி தாலிப், உஸீப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. சொன்னாங்க, அஹத ஸைஃப் மின் ஸுயூஃபில்லாஹ் அர்ராயா யஃப்தஹில்லாஹு அலைஹி. 3 பேரும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய போர் வாள்களில் ஒரு வாள் இப்பொழுது அந்த கொடியை பிடித்திருக்கிறது, இஸ்லாமிய கொடியை பிடித்திருக்கிறது. அவர் கரத்தில் இஸ்லாமிய சேனை வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். யார் அந்த சைஃப்? சைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ். சைஃபுல்லான்னு பேர் வைக்கிறோம் அன்னைக்கு பிள்ளைகளுக்கு. வரலாறு தெரியுமா? சைஃபுல்லா என்கிற இந்த பெயர் யாரோ எவரோ வைத்த பெயர் அல்ல. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூத்தா போர்க்களத்தில் சூட்டிய பெயர். அல்லாஹ்வின் போர்வாள் இஸ்லாமிய சேனையின் கொடி பிடித்திருக்கிறது, வெற்றி நிச்சயம் என்று சொன்னார்கள். அன்று பிடித்த அந்த கொடிக்கு சொந்தக்காரர், கொடிகாத்தவன்,
கொடிகாத்தவர், கொடிகாத்த குமரன் என்றெல்லாம் சுதந்திர போர் வரலாற்றில் எழுதப்படும். இஸ்லாமிய படையின், இஸ்லாத்தினுடைய போர்ப்படையின் கொடிகாத்து வெற்றியின்பால் அழைத்து சென்ற பேர் ஆளுமை ஹதரத் காலித் இப்னு வலீத். 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு காலித் இப்னு வலீத் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு உற்சாகமும் உத்வேகமும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை பதிவு செய்தவர்கள் காலித் இப்னு வலீத். பெருமக்களே, அந்த காலித் இப்னு வலீத் அவர்களுடைய வயதான காலம், எத்தனை போர்க்களங்கள், வரலாற்றில் 100 போர்க்களங்களை தாண்டி கலந்து கொண்டவர்கள். ஹிஜ்ரி 8 தொடங்கிய அந்த போர் பயணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சோதனையான காலகட்டம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சோதனையான காலகட்டம், நெருக்கடியான காலகட்டம். சாந்தமே உருவான அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்த அந்த அரசியல் நெருக்கடி சூழல் வேறு யாரும் சந்தித்திடவில்லை. 2 ஆண்டு கால ஹிலாஃபத்தில் அவர்கள் சந்தித்த நெருக்கடியான சூழல். ஒரு கூட்டம் அரபு நாட்டில் கிராமப்புறத்து மக்கள் ஜகாத்து தர மறுத்த ஒரு கட்டம். ஜகாத்து தரமாட்டோம், தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஜகாத்தை தரமாட்டோம் சொன்னது மட்டுமல்ல, அதுக்கும் குர்ஆனில் இருந்து தான் ஆதாரம் காட்டினானே பார்க்க. அது ஆச்சரியம். ஜகாத்து தரமாட்டோம்னு சொன்னாங்கல்ல ஒரு கூட்டம், அபூபக்கர் சித்திக் நாயகம் ஆட்சி காலத்தில். அவனுக்கு சொன்ன ஆதாரத்தை கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் நம்ம ஆள் சில பேர் எதுக்கு எடுத்தாலும் ஹதீஸுகளை வளைச்சி, ஆயத்துக்களை வளைச்சி, இதை குர்ஆன் அப்படி சொல்லுது, ஹதீஸ் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி மூல செலவை செய்யக்கூடியவர்கள் எப்படி ஹதீஸ் ஆயத்துக்களை விளங்குறாங்களோ, இதற்கெல்லாம் முன்மாதிரியாக அன்றைய ஜகாத்தை மறுத்த கூட்டம் சொல்லிச்சு, ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஜகாத்தை வசூல் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் விநியோகம் செய்யுங்கன்னு சொல்கிறான். நபிக்கு தான் அல்லாஹ் வசூல் பண்ண சொல்கிறான். நபி இப்போ இல்லையா, எனவே நாங்கள் ஜகாத் தரமாட்டோம், உங்கள்கிட்ட தர அல்லாஹ் சொல்லலை. குர்ஆன்லேருந்து ஆயத்தை எடுத்துக்கிறான். கடமையான ஜகாத்தை தரமாட்டோன்னு சொல்கிறதுக்கு குர்ஆன் ஆயத். அந்த கட்டம் முசைலமத்துல் கذாப், போலி நபி, ஃபேக் ப்ராஃபட், தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய ஒருவன் முசைலமா, அவன் கூட ஒரு பெரிய கூட்டம். அல்லாஹு அக்பர். எவன் என்னத்தை சொன்னாலும் ஒரு கூட்டம் அவன் பின்னால் போகும்ல. முசைலமாவுக்கு பின்னால் ஒரு பெருங்கூட்டம், பனு ஹுனைஃபா, ஒரு கோத்திரமே அவன் பின்னால் நின்றது. அதனை எதிர்த்து ஒரு போர், யமாமா போர்க்களத்தை சந்தித்தாங்க. அதிலும் ஹதரத் காலித் இப்னு வலீத் தலைமை தாங்கினாங்க. ஜகாத்தை தர மறுத்தவர்களை எதிர்த்து இப்படி பல்வேறு மதம் மாறி போன ஒரு கூட்டம், மதம் மாறி போனாங்க. தடுத்து நிறுத்த முயற்சி செய்த அபூபக்கருக்கு பக்கபலமாய் தக்க துணையாக இருந்தவர்கள் காலித் இப்னு வலீதினுடைய போர் பயிற்சியும் அந்த போர் தந்திரமும் போர் வீர செயல்பாடுகளும் அவர்களுக்கு ஆக்கத்தை தந்தது. அருமையான பெருமக்கள், அப்படிப்பட்ட காலித் இப்னு வலீதினுடைய இறுதி கட்டம் வரலாற்றிலே வருகிறது. முஅஜமுல் கபீரிலே செய்தி பதிவாக இருக்கிறது. ஹதரத் காலித் இப்னு வலீத் மரணமாகிற நேரம் ஹிஜ்ரி 21 வஃபாத் ஆகிற நேரத்தில் அவங்க உடல்நல சரியில்லாமல் படுத்து கிடக்கிறாங்க. சொன்னாங்க, இந்த காலித் என்ன சொல்கிறது, நான் நஷ்டவாளியாக என்னை உணர்கிறேன். என் உடம்பிலே ஒரு ஜான் அளவிற்கு என் உடம்பிலே கை வைத்தால் அந்த ஒரு ஜான் இடத்திற்குள்ளே எங்கேனும் நான் 2-3 இடத்திலே வீர தழும்புகள் இருக்கும், குத்து காயங்கள் இருக்கும், ஈட்டி குத்திய காயங்களினுடைய தழும்பு இருக்கும், வடு இருக்கும், அம்பு எறிந்த அம்புபட்ட காயம் இருக்கும். எத்தனை ஈட்டி குத்துதல்கள், எத்தனை அடிகள், எத்தனை அம்பு துளைத்த தடங்கள் எத்தனை உண்டு உடம்பிலே. ஆனால் இப்படியெல்லாம் 100 போர்க்களத்தை தாண்டி போர்க்களத்தை சந்தித்த இந்த காலித் இன்றைக்கு படுக்கையில் கிடந்து நான் மௌத்தாக போகிறேன். என்ன கை சேதம், அந்த போர்க்களத்தில் நான் மடிந்திருந்தால், நான் என் உயிர் போயிருந்தால் நான் ஷஹீதாக ஆகியிருப்பேன். ஆனால் துரதிருஷ்டம், கை சேதம், ஒட்டகம் மூப்பெய்திய ஒட்டகம் முதுமை அடைந்து மரணிப்பது போல நான் இப்பொழுது படுக்கையில் கிடந்து மரணிக்கிறேன் என்று வருத்தப்பட்டு சொன்னார்கள் காலித் இப்னு வலீத்.
அருமையான பெருமக்களே, அவங்க கடைசியில் அவர் செய்தியை சொல்லிட்டு போனாங்க. எர்மூக் போர்க்களத்திலே போர்க்களம் முடிந்து எல்லோரும் பதறி நிற்கிற நேரத்தில் எத்தனை பேர் ஷஹீதானாங்க, எத்தனை உயிர் போனது என்று கொலை செய்யப்பட்டவர்கள் அந்த எண்ணிக்கையை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது காலித் இப்னு வலீத் சொன்னாங்க, தோழர்களே என்னோட தொப்பியை காணோம், தொப்பியை தேடுங்கன்னு சொன்னாங்க. என்ன காலித், தலையை காணோன்னு தேடுற போர்க்களத்தில் இங்கே தொப்பியை தேட சொல்கிறீங்களே, ஏன் தொப்பியை போயிட்டு போகுது? இல்லை இல்லை, தேடுங்கள், என் தொப்பியை தாருங்கள், கண்டுபிடித்து தாருங்கள் தோழர்களே. தோழர்கள் சென்றார்கள், தொப்பியை தேடினார்கள். கடைசியில் ஒரு ஒரு பழைய தொப்பி அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தொப்பி கிடைத்தது. காலிதே பிடியுங்கள் என்று சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, நான் அப்போ கேட்டாங்க, காலிதே ஏன் இந்த தொப்பியை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தேடுறீங்க? சொன்னாங்க, காலித் இப்னு வலீத், தோழர்களே தொப்பியில் ரகசியம் இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்துவிட்டு இஹ்ராமை களைகிற பொழுது, தலைமுடி இறக்கும் பொழுது தலைமுடியை மழித்து அதாவது அதை சிரைத்து பக்கத்தில் நின்ற தோழர்களுக்கெல்லாம் முடிய கொடுத்தாங்க. வலது பக்கம் மலித்து சிரைத்த முடிய அங்கிருந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. இடது பக்கம் மலித்த முடி எங்க கொடுத்தாங்க? முன் நெற்றியை மலிக்கிற பொழுது நான் ஓடோடி சென்றேன், நாயகமே எனக்கு தாருங்கள் என்று நபியினுடைய முன் நெற்றி முடியை நான் வாங்கி கொண்டேன். அந்த முடியை நான் தொப்பிக்குள்ளே வைத்து தைத்து வைத்திருந்தேன். சொல்றாங்க, ஒரு அற்புதமான செய்தியை சொன்னாங்க. நான் அந்த தொப்பியை நான் அந்த தொப்பியை போட்டு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அந்த தொப்பி என் தலையில் கிடக்கும் பொழுதெல்லாம், எந்த போர்க்களத்தில் எல்லாம் அந்த தொப்பி நபியினுடைய புனித முடிகளை உட்கொண்டிருக்கிற அந்த தொப்பி எந்த போர்க்களத்தின் தலையில் கிடைக்கிறதோ போர்க்களத்தில் கூட தொப்பி கீழே விழாது. இன்னைக்கு தொழுகையில் ருக்குவுக்கு போன கீழே விழுந்துருது நம்ம தொப்பி. அதனால சில பேர் தொப்பியே போடுறதில்லை. தொப்பினாலே அலர்ஜி. அல்லாஹு அக்பர். இஸ்லாமியத்தினுடைய அடையாளம் அது, முஸ்லிம்களினுடைய அடையாளம் அது, கலாச்சாரம் அது. தலையை திறந்த சமுதாயம் அல்ல இஸ்லாமிய சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தி வளர்த்த சமுதாயம் இருக்கிறது. தலையை திறந்த சமுதாயம் அல்ல, மண்ட கலண்ட சமுதாயமும் அல்ல, தலையை மூடி வாழ்ந்த சமுதாயம். சொன்னாங்க, அந்த தொப்பியில் அந்த முடி இருந்ததனால் எனக்கு போர்க்களத்தில் வெற்றி கிடைத்தது. அதனுடைய பரக்கத், நபியின் புனித முடியின் பரக்கத் எனக்கு வெற்றி கிடைத்தது என்று சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, நான் மூன்றாவதாக சொல்ல நினைக்கிற பேராளுமை அபூ உபைதத்துல் ஜர்ராஹ். எத்தனை பெரிய ஆளுமை! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்காக நஜ்ரான் தேசத்தில் இருந்து கிறிஸ்தவ மத குருமார்கள் வந்தார்கள். அவர்களுடைய வருகை, அவர்கள் நபியோடு பேசிய உரையாடல்கள் சூரத்து ஆல இம்ரானிலே நிரப்பமாக இருக்கிறது. அந்த வரலாற்று செய்தி நடந்தது. அதை பற்றி எழுதுவாங்க. நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்த அந்த கிறிஸ்தவ ஃபாதர்கள், பிஷப்புகள், மத குருமார்கள், பேராயர்கள், ஆயர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி வரலாற்றை எழுதுவாங்க. ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குமா, ரொம்ப எடுப்பாக ரொம்ப நம்ம முஸ்லீம் மத குருமார்கள் மாதிரி ரொம்ப நோஞ்சா மாதிரிலாம் இருக்காது. நம்ம அசரத்து மாதிரிலாம் ரொம்ப சாதாரண ட்ரெஸ் போடுறோம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு அசரத் என்ன இன்னைக்கு என்ன வித்தியாசமாக அப்படி இருக்கல என்னான்னு கேட்குற அளவுக்கு நல்ல ட்ரெஸ், ஒரு பேண்ட்டை போட்டுவிட்டு போனால் அசரத் காலேஜுக்கு படிக்க போகிறீங்களா, படித்து கொடுக்க போகிறீங்களா, இதெல்லாம் அவர் ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவ மத குருமார்களை பற்றி வருகிறது. அவங்க போட்டிருந்த அந்த உடை ட்ரெஸ்ஸே அப்படி படு கவர்ச்சியாக மிக கம்பீரமாக இருக்கும். வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களோடு உரையாடினார்கள். வரலாற்றிலே வருகிறது. ஒரு கட்டத்திலே விவாதம் செய்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயமா விவாதங்கள் நடந்தது. கடைசியில் விவாதத்தில் முடிவு வரல, முபாஹலாவுக்கு வந்தாங்க. சாபம் வேண்டி பிரார்த்தனை செய்வோம். யார் சத்தியத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை விட்டு, அவர்கள் 2 பேரும் சத்தியத்தில் இருப்பதாக நாம் நினைக்கிறோம், நாமோ பொய்யர்கள் மீது சாபம் வேண்டி பிரார்த்தனை செய்வோம், சரிங்கள் முபாஹலாவிற்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராயிட்டாங்க. வாங்க, உங்களுடைய குடும்பத்தை கூப்பிட்டு நீங்களும் வாங்க, நானும் வருகிறேன், முபாஹலா செய்வோம். கடைசியில்
அவங்க கூட வந்து அவங்க சொன்னாங்க, உண்மையான நபி முஹம்மது அவர்கிட்ட ஒரு உண்மையான நபி இடத்துல முபாஹலா செஞ்சா அந்த மக்கள் கரிஞ்சு சாம்பலாகி செத்து மடிந்து விடுவார்கள், ஜாக்கிரதைன்னு சொல்லி கூட வந்த மத குருமார்கள் மூத்த குருமார்கள் அவங்கள அட்வைஸ் பண்ணாங்க. அப்படியா, அப்போ நம்ம முபாஹலாலாம் செய்ய வேண்டான்னு சொல்லி அவர்கள் சமாதானத்திற்கு வந்தார்கள். அதற்காக வேண்டி குறிப்பிட்ட அந்த தொகை கொடுப்பதற்கு சம்மதிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் அந்த முபாஹலா வேண்டாம், வழக்கு வேண்டாம், உண்மை சத்தியம் யாரும் இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சமாதானத்துக்கு வந்து கட்டுப்பட்டு நடப்பதாக ஒப்புக்கொண்டாங்க. அந்த அடிப்படையில் சில பொருட்கள் தர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள், அந்த நசாரா நஜ்ரான் தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பொறுப்பான ஒருத்தர் அனுப்பி தாருங்க, நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துறோன்னு சொன்னாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அனுப்புறது, அந்த கிறிஸ்தவ மக்களிடத்திலே சென்று அந்த பொருட்களை வாங்குவதற்கு அவர்களை அனுப்புவதற்கு யார் என்று முடிவு செய்த பொழுது ஹதரத் இப்ஆஸ் சொன்னாங்க, யா அபு உபைதா, யா அபா உபைதா, இங்கே தான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அபு உபைதா அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம், மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிள் பர்சன். அமீன் சொன்னா ரெஸ்பான்சிபிள் பர்சன். அபு உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த உயர்ந்த பண்பு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்ச்சி, நிர்வாகத்திறன். அவங்கள சொன்னாங்க, லிகுல்லி உம்மத்தின் அமீன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பொறுப்பான ஆள் உண்டு. அமீன் உம்ம ஹாதிஹில் உம்மா அபு உபைதத்துல் ஜர்ராஹ், இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு மிக்க ஒரு தலைவர் அபு உபைதான் சொல்லி அனுப்பி வச்சாங்க. பெருமானார் பாராட்டப்பட்ட அபு உபைதா எத்துணை பெரிய பொறுப்பு மிக்கவராக வாழ்ந்தார் என்பது சரித்திரம் சொல்லுகிறது. புகாரில் ஹதீஸ் வருகிறது. அருமையான பெருமக்களே, வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி 18 ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு மிக சோகமான ஒரு நிகழ்வு. நம் ஜமானில், நம்ம காலத்தில் நடந்தது போல கொரோனா, கோவிட்-19, அதுபோல ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் ஏற்பட்டது. தாஊன் அம்வாஸ் ஹிஜ்ரி 18 ஏற்பட்டது. சஹாபா பெருமக்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட நபி தோழர்களை பலிகொண்ட, உயிர் வாங்கிய அந்த கொள்ளை நோய் 25,000 சஹாபாக்களுக்கு மேலே கொல்லப்பட்டார். பெருமக்களே, அந்த நேரத்தில் ஹதரத் அபு உபைதா அங்க மாட்டிக்கிட்டாங்க. போர்க்களத்திற்கு சென்ற, படை நடத்தி சென்ற அபு உபைதா அம்வாஸ் பகுதியில் மாட்டிக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிலவரத்தை பார்க்க வந்தாங்க. வழியில் நிப்பாட்டிட்டாங்க, உள்ள வராதீங்கன்னு சொல்லி. திரும்பி வருகிற பொழுது அபு உபைதா தான் கேட்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய விதி ஏற்பாட்டை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய விதி எதுவோ அது நடக்கிறது. அந்த விதி ஏற்பாட்டில் இருந்து நீங்கள் தப்பிச்சு ஓட முடியுமா? துணிச்சலாக அமீருல் மூமினின் இடத்திலே கேட்டவர்கள் அபு உபைதா, என்ன நடந்துரும், உள்ள வாங்க, உயிர் போனா போகட்டும், விதி இருந்தால் அது நடக்கும் என்று சொன்னார். ஹதரத் உமர் சொன்னாங்க, எப்படி உள்ளே இருந்தவர்கள் வெளியே வரக்கூடாது, வெளியே உள்ளவர்கள் உள்ளே செல்லக்கூடாது, இதுதான் நபியின் வழிகாட்டுதல். நாங்கள் செல்வதும் விதியிலிருந்து வேறெங்கும் செல்லவில்லை. நஃபிர் மின் கதரில்லா இலா கதரில்லா, நாங்கள் தப்பித்து போகுவதும் அதுவும் விதிதான் என்றார்கள். எப்படி உள்ளே இருந்தால் விதியோ அதுபோல நாங்கள் வெளியே இருந்து உள்ளே வராமல் செல்வதும் அதுவும் விதி ஏற்பாடுதான் என்று சொன்னார். பெருமக்களே, ஒரு கட்டத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அபு உபைதாவை அந்த ஊர்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. தபால் எழுதினாங்க, அபு உபைதா, நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு தேவை, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய தன்மைகளும், உயர்ந்த அந்த பண்பும், உங்களுடைய ஆளுமை திறனும், உங்களுடைய நிர்வாக திறனும் சமுதாயத்திற்கு தேவை, எங்கள் ஆட்சிக்கு தேவை, நீங்கள் வாருங்கள் என்று தபால் எழுதினாங்க. ஹதரத் அபு உபைதா திருப்பி தபால் எழுதினாங்க. என்ன தபால் வருகிறதுன்னு சொல்லி உமர் கத்தாப் படித்து பார்க்குறாங்க. ஒரு சமயம் வந்துடுவாங்க, திருப்பி வந்துடுவாங்க. உள்ளே இருந்தால் மௌத்து வந்துடும் பயம். உள்ளே இருந்தவங்க எல்லாரும் மௌத்தாகிட்டே இருக்கிறாங்க அந்த கொள்ளை நோயினால், காலரா போன்ற நோய். அபு உபைதாவை கூப்பிடுறாங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு.
அவங்க தபால் எழுதுனாங்க. தபாலை படித்து பார்த்து ஹதரத் உமர் இப்னு கத்தாப் அழுகிறார்கள். கிட்ட இருந்தவங்க கேட்டாங்க, என்ன அபூ உபைதா மௌத்தாயிட்டாங்களான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை கஜ் மூத்தாகி விடுவார் போல் தெரிகிறதுன்னு சொன்னான். மூத்தாகல்ல, மூத்தா போயிடுவாங்க. என்ன சொல்கிறாங்க? வெளியே வரவே மாட்டேன் என்கிறார்கள். வெளியே வர நான் அழைத்து வந்த படை அத்தனையும் உள்ளே இருக்கிற பொழுது நான் வெளியே வரமாட்டேன். அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறதோ அது எனக்கும் ஏற்படட்டும், நான் மட்டும் தப்பித்து வருவதற்கு எனக்கு மனமில்லை என்று சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, அங்கே வஃபாத்தானார்கள் என்பது வரலாற்று செய்தி. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஹதரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அந்த இடத்துக்கு வரும்போது சொன்னாங்க, ஒரு கால் இன் அதிரகனி அஜலி, இந்த இடத்துல நான் வந்துட்டேன், இந்த காலரா எனக்கும் ஏற்பட்டு நான் மௌத்தாயிட்டா, அந்த நேரத்தில் அபூ உபைதா உயிரோடு இருந்தால் எனக்கு பிறகு அவரை ஹலீஃபாவாக ஆக்கிவிடுங்கள் சொல்கிறாங்க. முதல்ல சொல்கிறேன். கூட இருந்த சஹாபா கேட்குறாங்க, எப்படி ஏன் அப்படி சொல்கிறீங்க? அபூ உபைதாவுக்கு என்ன அவ்வளோ பெரிய சிறப்பு? சொன்னாங்க, என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹயாத்திலேயே அபூ உபைதா இப்படி சொன்னாங்க, லிகுல்லி உம்மத்தின் அமீன் வ அமீனு ஹாதிஹில் உம்மா அபூ உபைதா. ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு அமீன் உண்டு. இந்த சமுதாயத்தினுடைய அமீன் நம்பகத்தன்மை மிக்கவர், பொறுப்புள்ளவர் அபூ உபைதா சொல்லி இருக்கிறாங்க. என்னிடத்தில் அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறவேன். நான் மௌத்தா போன அடுத்த ஹலீஃபாவாக அபூ உபைதாவை தான் நியமிக்க வேண்டும் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்குறோம். அருமையான பெருமக்களே, நிறைவாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவுபடுத்துவேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சந்திப்பதற்காக வஃத் அப்து கைஸ் வராங்க. இதெல்லாம் பண்புகள், சிறந்த வீர தீர பண்புகள், குணங்கள், ஆட்டிடியூடுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆட்டிடியூட் இன்றைய நவயுகத்தில் 21ஆம் நூற்றாண்டில் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு ட்ராக்கு, வேறு என்ன ஃபாஸ்ட் இருக்குது? எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஹயாத்தும் ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. 98 வயசு 100 வயசில் பெத்தாப்பா பெத்துப்பா எப்போ போவாங்கன்னு தெரியலையே, தண்ணியை ஊற்று, பாலை ஊற்று, தங்கத்தை கரைச்சி ஊற்று, இரும்பை கரைச்சி ஊற்றுன்னு சொல்லி போயிடாதான்னு எல்லாரும் பார்த்து சந்தோஷமாக துவா ஓதி அனுப்பி பைத்து படித்து கொண்டு போன காலமெல்லாம் போய் சந்தைக்கு போயிட்டு வந்தாராம், பொட்டுன்னு போயிட்டாரு. இப்போ தானே என்கிட்ட பேசிட்டு போனார். இப்படிப்பட்ட ஃபாஸ்ட் யுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த வரலாற்று செய்தி நமக்கு பயன்படும். அப்து கைஸ் வராங்க. ஒரு 10-15 பேர் வந்தாங்க. மதீனாவுக்கு புறப்பகுதியில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்க சட்டங்களை தெரிந்து படிப்பதற்காக, தங்கியிருந்து படித்து செல்வதற்காக வந்தாங்க. வந்த கூட்டத்தில் ஒருத்தர் முன்திர் இப்னு அஷஜ் ஒருத்தர் இருந்தார். வந்தவங்களெல்லாம் நபியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்த உடனே வாகனத்தை கூட நிறுத்தலை. அப்படி ஒட்டகத்தை அப்படியே விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை சந்திக்கணும், அவனை பிடிச்சி கட்டி தழுவி முஆனகா செய்யணும், முசாஃபஹா செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்த அத்தனை பேரும் ஓடி போகிறாங்க, கையை முத்தமிடுறாங்க, காலை முத்தமிடுறாங்க. ஹதீஸில் வருது, சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. காலை முத்தமிட்டாங்க, கையை முத்தமிட்டாங்க பனு அப்து கைஸ். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பரபரப்பே காட்டலை. நிதானமாக ஒட்டகத்தை விட்டு இறங்கி கட்டி போட்டுட்டு பயணத்தில் வந்த ட்ரெஸ்ஸை அப்படியே கலத்தி உள்ளே வச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அழகா நிதானமாக வரார். இன்றைக்கும் மதீனத்துக்கு மண்ணில் கால் எடுத்து வைக்கிற பொழுது ஹஜ் உம்ராவுக்கு சென்ற ஹாஜிகளுக்கு உலமாக்கள் சொல்கிறாங்கல்ல, மதீனாவுக்கு போகும் பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவிற்கு செல்கிற பொழுது, மஸ்ஜிது நபவிக்கு செல்கிற பொழுது முதலாக செல்கிற பொழுது புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகணும்னு சொல்கிறாங்கல்ல. அது எங்கிருந்து சுன்னத்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இந்த முன்திர் இப்னு அஷஜ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் பரபரப்பாக வராங்க. இந்த அஷஜ் மட்டும், முன்திர் இப்னு அஷஜ் மட்டும் நிதானமாக வர்றாரு. பார்த்துட்டே இருந்தாங்க. நிதானமாக வந்து
நல்லா சுத்தப்படுத்தி குளித்து ஒதுலாம் செஞ்சு புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முஸாஃபா செய்து உட்கார்ந்தாங்க. 10 நாட்கள் தங்கி இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஹதரத்து அஷஜ்ஜை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி தான் நிறைவு. இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன், அஷஜ் அவர்களே, உங்களிடத்திலே 2 குணங்கள் இருக்கிறது, 2 ஆட்டிடியூட் உங்களிடத்தில் இருக்கிற உயர்ந்த நற்குணங்கள் இருக்கிறது. யுஹிப்புஹுமுல்லாஹ் யுஹிப்புஹுமல்லாஹ், அல்லாஹ் அந்த 2 குணங்களை நேசிக்கிறான். அது என்ன குணம்? அல் ஹில்மு வல் அனாத், சகிப்பு தன்மையும் நிதானமும் உங்களிடத்தில் இருக்கிறது. நம்மள்ட்ட இருக்கா? என்கிட்ட இல்லை. நான் சொல்லிடுறேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். இல்லை, இலியாஸ் ஹதரத்துக்கு தெரியும் நாங்கள் சகிப்புத்தன்மை நிதானம் இல்லைங்கிறது கூட நல்லாவே தெரியும், கூடவே இருக்கிற ஆள் அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு முயற்சி பண்ணணும். அவர்கிட்ட இருக்குதா? இருக்குது. என்னை விட அது கொஞ்சம் இருக்குதா செய்யுது. இருக்கணும், நிதானம் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். விரும்பத்தகாத விவகாரங்களும் விரும்பத்தகாத விவாகரத்துக்களும் குடும்பவியல் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு காரணம் நிதானமின்மை. நிதானம் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 2 குணம். அஷஜ் கேட்குறாங்க 2 குணம் சொல்லி என்ன குணம்னு சொல்றதுக்கு முன்னால கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், அந்த 2 குணம் நான் உருவாக்கி கொண்ட குணமா, அல்லாஹ் எனக்கு இயல்பாக தந்த குணமா? 2 குணம் இருக்குல்ல, 2 விஷயம் இருக்குல்ல. அல்லாஹ் தந்த சிஃபத் ஒன்று இருக்குது, இயல்பாகவே தந்தது. நம்ம சொல்லுவோம்ல, அது பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லி. அல்லாஹ்வே தந்த குணமா, நானாக முயற்சித்து பயிற்சி செய்து உருவாக்கி கொண்ட குணமா என்று கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீனாக உருவாக்கியதல்ல, அல்லத்தைனி ஜபல்லஹுமல்லாஹ், அல்லாஹ் இயல்பாக தந்த குணம். உடனே சொன்னாங்க அஷஜ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு எல்லா புகழும். அல்லாஹ் விரும்பக்கூடிய குணத்தை அவனே இயல்பாக தந்தானே, அந்த அல்லாஹ்க்கு எல்லா புகழும். நிதானம். அருமையான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டிய திறமையான பாராட்டு. உருவத்துல் பாரிகி சொல்லாமல் முடியாது. 5 நிமிடம் தரணும். வாங்க சொல்கிற நேரத்தெல்லாம் கொஞ்சம் கழிச்சிக்கணும். வாங்க சொல்ல 5 நிமிஷம் எடுத்தது, நம்ம சீனிக்காக்க எடுத்த நேரத்தெல்லாம் கழிச்சு பார்த்தோன்னு சொன்னால் 5 நிமிஷம். சின்ன விஷயம், வியாபார நுணுக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்துல் பாரிகி, ஒரு சஹாபிய, புகாரில் வருது, சஹீஹ் முஸ்லிமில் வருது, 1 தீனாரை கொடுத்து ஒலுஹியா குர்பானி பிராணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போனவர் 1 தீனாரை வச்சு 2 ஆடு வாங்கிட்டார். ரசூலுல்லாஹ் எத்தனை வாங்க சொன்னாங்க? 1 பிராணி தான் வாங்க சொன்னாங்க. 1 தீனார் கொடுத்தாங்க. உர்வத் இப்னு ஜஅதுல் பாரிகி 1 தீனாரை வச்சு அடிச்சு பேசி, சில பேர் அடிச்சு பேசுவாங்கல்ல, 1க்கு 2 வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ஆட்டை வழியிலேயே வித்துட்டாங்க. வித்து 1 தீனார் கொடுத்து, 1 தீனாருக்கு அதை வித்துட்டாங்க. ஒரு ஆட்டை 1 தீனாருக்கு வித்துட்டு 1 தீனார் கையில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நபி இடத்துல கொண்டு ஆட்டை கொடுத்தாங்க. ஆட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம், இந்தாங்க 1 தீனார். என்னப்பா 1 தீனாரை கொண்டு தரீங்க? 1 தீனார் தானே கொடுத்து விட்டு ஆடு வாங்க சொன்னேன். இல்லை, விஷயத்தை சொல்கிறாங்க. கொடுத்த 1 தீனாரில் 2 ஆட்டுக்குட்டி வாங்கினேன், விலையை அடித்து பேசி அவனை வாங்கிட்டேன். அந்த 2 ஆட்டுக்குட்டியில் 1 தீனாருக்கு வித்துட்டு அந்த 1 காசு 1 ஆட்டுக்குட்டி. எப்படி? 100% ப்ராஃபிட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழில் திறமை, வியாபார நுணுக்கம், வியாபார திறமை பாராட்டி சொன்னாங்க. இந்த உருவா இருக்கிறார, லவ் இஷ்தரா துராபன் ல ரபிஹா, இவர் மண்ணை விற்றா கூட இதில் லாபம் சம்பாதிச்சிருவாருன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை நாங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தைய நாங்கள் படிக்கும் பொழுது மண்ணை எப்படி விற்க முடியும்னு நாங்கள் நினச்சோம். நான் நினச்சேன், மண்ணை விற்க முடியுமா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மண்ணை விற்று வியாபாரம் செஞ்சால் கூட இந்த உருவா லாபம் சம்பாதிச்சிருவாரு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, மணல் எப்படி விற்க முடியும் நான் நினச்சோம். அப்போம்லாம் அந்த மணல் கொள்ளை, இந்த மணல் கடத்தல் இதெல்லாம் நடக்காத காலம் அது. தாமிரபரணியில் கபடி விளையாடுவாங்க. அந்த எந்த பகுதியில் மரவடையில் அந்த காலகட்டத்தில் மண் திருட்டு போகாத காலம். அப்போ இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் தெரியல. எப்படி மணல் எப்படி விற்க முடியும்?
அல்லாஹு அக்பர். இன்னைக்கு மணலே காணோம், கிணத்தையே காணோன்னு சொன்ன மாதிரி தாமிரபரணியில் மணலே காணோம். எங்கேயா பார்க்க முடியுதா? மண்ணை பார்க்க முடியுதா? மணல் இல்லை, தண்ணி மட்டும் இருக்குது. தண்ணியும் கொள்ள அடிச்சு மிச்சம் ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் தரப்பையும் அது ஓடிக்கிட்டு இருக்கு. மண்ணை விற்றால் கூட லாபம் சம்பாதிப்பார். ஒருவா வரலாற்றில் வருது, பெரிய வியாபாரி ஆகி அவர் ஒவ்வொரு நாளும் 40,000 திர்ஹம் லாபம் சம்பாதிப்பாராம் ஒரு நாள், பெரு டே. அன்றைக்கு அவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவா செய்த வியாபாரத்தில் அவ்வளோ லாபம். அருமையான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாராட்டிய அந்த வார்த்தைகள் அது துவா. நபி பாராட்டினால் அது துவா, அல்லாஹ் பாராட்டி புகழ்ந்தால் அது அருள் ரஹ்மத். நபி பாராட்டினால், திறமையை பாராட்டினால், அந்த குணத்தை பாராட்டினால் அதுவெல்லாம் துஆ. அந்த துஆவை பெற்றவர்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. தலைப்பு தரப்பட்டது நோக்கம் அதுதான், திறமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்ல. எந்த திறமை மிக்கவர்களை, எந்த நல்ல குணசாலிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்களோ அந்த குணங்களை நாம் பெற வேண்டும். அந்த குணங்கள், அந்த தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதுதான் தலைப்பு தரப்பட்டதனுடைய நோக்கம் என்பதை சொல்லி, இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பாராட்டிய பண்புகளையும் தன்மைகளையும் திறமைகளையும் அல்லாஹ் இந்த உம்மத்தில் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அந்த திறமைகளால், அந்த தன்மைகளால் இந்த சமுதாயத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் வலு சேர்ப்பானாக. வாய்ப்பிற்கு நன்றி. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.